Hi friends, today recipe Kerala style egg roast. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க ஃபாரிஸ்ட் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you. இப்போ ஒரு panல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் போல பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் போல மிளகு, அப்புறம் ஒரு 2 பல்லு பூண்டு பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி, ஸோ அதையும் பொடியா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது வந்து பச்சை வாசனை போற வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் சேர்த்துக்கங்க. நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன். ப்ளஸ் இதில் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் மிளகாய் வந்து பார்த்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் போல் இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடுவோம். நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. அப்போ தான் இந்த வெங்காயம் தக்காளி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் மசாலா சேர்த்துடலாம். மல்லித்தூள் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் போல் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம். மசாலா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா மசாலா வந்து ஒரு மாதிரி கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நல்லா தக்காளி வந்து வேகட்டும். இதில் ஒரு 1/4 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து மூடி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் போல் வேகட்டும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ லைட்டாக கொஞ்சம் கரண்டி வச்சு கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டுட்டு முட்டை வந்து நான் வந்து ஆல்ரெடி வேக வச்சுட்டேன் சைடில். நான் இன்னைக்கு வந்து ஒரு 3 முட்டை போல் இதில் சேர்த்துக்கிட போகிறேன். நான் வந்து உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உரிச்சு வச்சுருக்க முட்டையை இதோட சேர்த்துடலாம். முட்டையை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் இதை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். அப்போ தான் முட்டையில் நல்லா வந்து அந்த மசாலா எல்லாமே அப்சர்வ் ஆகி நல்லா ரோஸ்ட் ஆகும். ஸோ நான் வந்து ட்ரையாக வேணுன்றதுனால ட்ரையாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கொலகொலப்பாக வேணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க. இது வந்து நீங்கள் வந்து பராட்டா, ஆப்பம் இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பராட்டா, இட்லி, இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான முட்டை ரோஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.